Hi everyone, welcome back to another video. பக்கத்துல யாருன்னு யோசிப்பீங்க, எங்க மம்மி தான், வேற யாரும் இல்ல. Hi, good morning. Hi, good morning. Actually டைம் பாத்தீங்கன்னா 10:45. ஃபன் என்னன்னா இவ்வளவு நேரம் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றதை விட கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இவ்வளவு நேரம் வந்துட்டு ஷூட் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. இப்போ புதுசா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன், ஷூட் பண்ணாததுனால அது போயிருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம திரும்பி கேட்கறோம். மம்மி ரெடியா? உனக்கு 3 பசங்க என்ன சேர்த்து. 3 பேர்ல யார ரொம்ப பிடிக்கும்? மனுஷனுக்கு 2 கண்ணுன்னா எந்த கண்ணு நல்லா இருக்குது எந்த கண்ணு நல்லா இல்லன்னு புடுங்கி போட்டுருன்னு சொன்னா ஆகுமாடா? புடுங்கி போடுங்க. யாரு இஷ்டம் யாரு இஷ்டம் இல்லப்பா. 3 இஷ்டத்தான் இல்ல யாரு கொஞ்சமா இஷ்டம்? கொஞ்சமா இல்ல நஞ்சமா இல்ல. எங்க வீட்டுல இருக்கிற மட்டும் 3 இஷ்டத்தான். ஆனா எங்க வீட்டு விட்டு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அது வேற. அப்போ பிடிக்காதா உனக்கு? யார? அப்போ கல்யாணம் ஆயிட்டு போயிட்டா உனக்கு பிடிக்காதா? கல்யாணம் ஆயிட்டு போயிட்டாங்கன்னா பிடிக்கும். ஆனாலும் அவங்க வீட்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குதோ தெரியலையே, ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளமா இருக்குது தெரியலையே. ஓகே. அதுல இருந்து எங்க வீட்டுல இருக்கிற மட்டும் நான் எனக்கு 3 இஷ்டத்தான். நான் 3 ஒரே மாதிரி தான் பாக்குறேன். 3 பேரையும் ஒரே மாதிரி பாக்குறேன். அவ்வளவுதான். 3 பேரும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். இவங்க இஷ்டம் அவங்க பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. அது அவங்க இஷ்டம் எனக்கு இவங்க இஷ்டம் அதெல்லாம் சொன்னா தப்பாயிடும். அவங்கள பிடிக்கும்னு சொன்னா உனக்கு கோவம் வந்துடும், உன்னை பிடிக்கும்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த டிஸ்டர்பன்ஸ் வாஸ்தவமான பேச்சு. என் அம்மா கரெக்டா பாயிண்டோட பேசுறாங்க. ஆமா, இப்போ நான் பொண்ணுங்க பிடிக்குதுன்னு சொன்னா உனக்கு கோவம் வந்துடும், பையன் பிடிக்குதுன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க என்னன்னுவாங்க, பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீ என்ன சொல்லுவ, பொண்ணுங்களுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நீ சொல்லுவ. அதெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறாங்களா நாங்க ஒரே மாதிரி தான் பார்ப்போம். அதுக்கு மேலிட்டு அவங்க இஷ்டம். சரி, அப்படி கேக்குறத விட சரி இந்த மாதிரி கேக்குறேன். இப்போ இவங்க நம்ம 3 பேர்ல வந்துட்டு இவங்க இந்த விஷயத்துல இவங்க கரெக்டா இருக்காங்க அப்படின்னா எந்த விஷயம்? அதெல்லாம் எப்படிடா சொல்ல முடியும்? இல்லமா, இப்போ நம்ம ஜென்ரலா வந்துட்டு எப்படி இருக்கோம் என்ன பண்றோம் அதெல்லாம் உனக்கு தெரியுது இல்லையா? ஏன்னாவோ என் கண்ணுக்கு நல்லா தான் தெரியுங்க. இப்போ இப்போதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் பிடிக்கும் எனக்கு. ஆனால் என் பின்னால என்ன நடக்குது நான் சொல்றது தெரியாது எனக்கு. ஆனா உங்க பின்னால நான் வந்து பார்க்க மாட்டேன். சோ இந்த விஷயத்துக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆமா, சொல்ல முடியாது. ஓகே, சரிம்மா. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 30 இயர்ஸ் ஆயிடுச்சா? 31 இயர்ஸ். ஸோ 31 இயர்ஸ்ல வந்துட்டு உனக்கு ஆக்சுவலா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணாரு உங்க அப்பா அப்படின்னா என்னது? ஒரு லைஃப் கொடுத்துக்கிறாரு, நல்ல மாதிரியா லைஃப் கொடுத்துக்கிறாரு. 3 பசங்க, தங்கமான 3 பசங்களை கொடுத்துக்கிறாரு. அதுக்குன்னா என்னன்னா வேணும் எனக்கு சொல்லு. எங்க வீட்டுல இருந்துக்குன்னா எங்க வீட்டுக்காருக்கு இருந்துட்டா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு ஒரு லைஃப் கொடுக்குதுன்னா சும்மாவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ பொங்கல் சீசன், பொங்கல் டைம் வேற. யூசுவலா வீக்கெண்ட்ஸ் இல்ல சண்டேஸ்ல வந்துட்டு கொஞ்சம் டிராபிக் கம்மியா இருக்கும். ஒரு 100%ல 30% 40% குறைஞ்சிரும். இன்னும் 70% இருக்கும். பட் ஆனா வந்துட்டு இப்போ சாட்டர்டேல இருந்தே டிராபிக் அதிகமா தான் இருக்கு பெங்களூர்ல. பிகாஸ் ஃபெஸ்டிவல் சீசன், எல்லாரும் வெளியே போறது வர்றது. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய ஆசைனா என்ன? எனக்கு என்னடா ஆசை இருக்குது, இந்த ஆசை எனக்கு நிறைவேறணும்பா, இன்னும் நிறைவேறல அந்த மாதிரி. எனக்கு என்ன வீடு கட்டணும், உங்க லைஃப் எல்லாம் செட்டில் பண்ணணும், இதுதான் ஒரு ஆசையா நீ ஊஞ்சல் ஆடிட்டு. வீடு கட்டணும், உங்களுக்கெல்லாம் லைஃப்ல செட்டில் பண்ணணும், இதுல தான் நான் ஆசையை வச்சு ஊஞ்சல் ஆடிட்டு. நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னா எனக்கு அது பெரிய
ஆசை எதுவுமே இல்லை. ஐயோ எங்கள் பசங்களுக்கு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கணும் நான் ஆசைப்பட்டு சும்மா இருந்தேன். அதுதான் எனக்கு ஒரு ஆசை. எப்படிமா ஒரு ஒரு மனுஷனா பொருந்துட்டா ஒரு ஆசைன்னு இருக்கும்ல, தனக்கான இப்போ நீ யோசிக்கிறது எல்லாமே நமக்கான ஒரு ஆசை, பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது. உனக்கு என்ன ஆசை? எனக்கு எதுவுமே ஆசை. எங்க வீட்டுக்கார் கூட இருந்தாருன்னா அதான் ஒரு ஆசையா இருந்துச்சு. அவர் போயிட்டாரு. அதோட பசங்களை பார்த்துக்கணும்னு செட்டில் பண்ணிட்டானா அதோட ஒரு ஆசை முடிஞ்சிச்சு. எங்க லைஃப் எங்க முடிஞ்சிச்சு. இப்போ உங்க லைஃப் தான் செட்டில் பண்றதா எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு. ஜனங்க பார்த்து எனக்கு சொல்லணும், முன்றாதே அவங்க பசங்க பாரு எப்படிக்கிறாங்க பாரு அப்படின்னு தான் சொல்லணும் தவிர அவங்க பசங்க அப்படிக்கிறாங்க இப்படிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுதான் எனக்கு ஆசையாகுது. அதே மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அதே எனக்கு போதும். எனக்குன்னு எதுவுமே எனக்கு ஆசை இல்லை. பசங்க வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் கரெக்டா? இப்ப நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியும். இதுவே வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு உட்படாம போயிட்டு இருந்தா உன்னோட சிச்சுவேஷன் உன்னோட தாட் எப்படி இருந்திருக்கும்? நீ என்ன நினைச்சிருப்ப அப்போ பசங்க இப்படி உட்படாம போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி? டென்ஷன் ஆயிட்டுக்கோ எப்படி திருத்தணும்னு யோசனை ஆயிட்டுக்கோ. யோசனையிலேயே எனக்கு பாதி காயில வந்துடும். அதுன்றது எதுவுமே இப்போதுக்கு இல்லாத நானும் டென்ஷன் இல்லாத இருக்கிறேன், ஃப்ரீயா இருக்கிறேன். அதே நீங்க உட்படாத போயிட்டீங்களான்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. ஐயோ நம்ம பசங்க இப்படி ஆயிட்டாங்களே என்ன பண்றதுப்பா கடவுள்ல எப்படி திருத்த யோசனையா இருக்கும் தவிர எனக்கு அந்த யோசனைன்றது இல்லை. எனக்கு யோசனைன்றது தான் இந்த வீடை கட்டணும், பசங்க லைஃப்ல செட்டில் பண்ணணும். இதுதான் எனக்கு யோசனையா இருக்குது தவிர எனக்கு வேற எதுவுமே ஓகே. இப்போ எந்த டென்ஷனும் இல்ல, ஆராமா இருக்க. இப்போதைக்கு ஆராமா இருக்கிறேன். இந்த வீடு கட்டுறது உங்களுக்கு லைஃப்ல செட்டில் பண்றது தான் எனக்கு. காலம் பதில் சொல்லும் அந்த மாதிரி. காலம் பதில் சொல்லணும்னா காலத்து கூட்டமானா காலம் 60 வயசு சொல்லும், இல்ல 60 இயர்ஸ் சொல்லும், இல்ல 90 இயர்ஸ் சொல்லும். காலத்தை பார்த்து நின்றா ஆகுமா? நம்ம வயசு நிக்குமா? நம்ம வயசு ஓடினே வாட்ச் ஓடுற மாதிரி நம்ம வயசு ஓடினே. அந்த மாதிரி நம்ம வயசு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லைஃப்ல செட்டில் பண்ணிட்டு போறதுதான் நம்ம தான் இருக்குது. அதுல இருந்து அப்படியே விட்டுற முடியாது. காலத்தை நம்பிங்க இந்த மாதிரி 60 வயசு ஆகுது, 90 இயர் ஆகுது. அப்ப என்ன பண்றது? அது மட்டும் நம்ம காத்துல இருக்க முடியுமா? ஆகாது. இந்த வயசுக்கு எப்படி செட்டில் ஆகணும் அப்படி செட்டில் ஆகணும். எங்க பேர் 54 இயர் ஆயிடுச்சு. 54 இயர்ஸ் தான் ஆகுது. இன்னும் வயசு இருக்குமா? வயசு இருக்குது. அதுக்குன்னு உங்களுக்கு லைஃப் செட்டில் பண்ணி உங்க பசங்க பேருங்களை பாக்குறதுக்குள்ள எனக்கு வயசு இருக்குனால இருக்கும். அப்ப கட்டியாக்கணும்ல. உங்க வயசை நான் பாக்குறதுக்கு கட்டியாக்கணும்ல, உங்க பேர பசங்களை பாக்குறதுக்கு. உங்க பேர பசங்களெல்லாம் பாக்குறதுக்கு கட்டியா வயசு இருக்கணும். நான் கேள்வி ஆகிட்ட பேருக்கு உங்க பேர பசங்களை பேருக்கு நான் எப்படி பாக்குறது? அதுக்கு தான் உங்க அக்கா சொல்லிருக்கேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடி அப்படின்னு தான் சொல்லிருக்குறா. அது சொல்லிருக்குது. பார்க்கலாம். ஆயிடும் சீக்கிரம் ஆயிடும். டாடி எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்ப டாடி பண்ண விஷயம் வந்துட்டு இது எனக்கு மறக்கவே முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பண்ணாரு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? அது நல்லதா கூட இருக்கலாம், கெட்டதா கூட இருக்கலாம். என்ன பண்ணிக்கிறாரு கேட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கக்குள்ள என்கிட்ட ₹1 கூட வாங்கல, ₹1 கூட வரதட்சணை வாங்கல, ₹1 கூட கல்யாணத்துக்கு வாங்கல. அவரே எல்லாமே பண்ணின்னு கல்யாணம் பண்ணிக்கினாரு. நானும் ஒரு 5 வருஷமா வேலைக்கு போய் ₹1 சேர்த்து வச்சு நானும் ஒரு பணம் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்கினேன். அந்த மாதிரி மனுஷன் இந்த காலத்துல வரதட்சணை இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிற மனுஷன் யாருன்னா கிடைக்கிறாங்களா? கிடைக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வரதட்சணை கேட்கறாங்க, வீடு வாசல் கேட்கறாங்க, எல்லாம் கேட்கறாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் எதுவுமே கேட்கல. கட்டின புடவையோட வந்தா கூட சரின்னு
அப்படியே தான் இப்படி போனாரே தவிர ஒரு கூட வந்துட்டு கேட்டு மனுஷன். வாழ்க்கையோ கொடுத்து 3 பசங்களும் தங்கமான பசங்களையோ கொடுத்து இல்லைன்னா எனக்கு கேட்க இருக்கு இல்லைன்னா அவர்கிட்ட கேட்க முடியுது சொல்லு. எனக்கு லைஃப் செட்டில் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அதுவே எனக்கு போதும். அதுக்கும் அவர் நினைச்சு அவ்வளோ இஷ்டத்தான். இந்த காலத்துல யாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத நிகழ்ச்சி இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிற மனுஷனுக்கு யாருமே இல்லை. ஆனா எங்க வீட்டுக்கு அது பண்ணிக்கிறாங்க. ஓகே, நீ எப்படிமா இப்போ நீ வந்துட்டு வரதட்சணை கேப்பியா இல்ல வரதட்சணைனா இல்ல டௌரினா உனக்கு என்ன ஓடும் மனசுல? நான் கொடுக்க மாட்டேன். ஆனா நான் கேட்கவும் மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் அந்த மாதிரி. நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆச்சுன்னா நல்ல மாதிரி தான். அதுவே எனக்கு வரதட்சணை மாதிரி தான். அதுவே எனக்கு போதும். அதுக்கு மேல நான் எதுவுமே கேட்கறதுக்கெல்லாம் போறதில்லை. நான் அவங்க நல்லா இருந்தாங்களான்னா அதுவே எனக்கு டோரி மாதிரி தான். அதுவே போதும். அதுக்கு மேல நான் இன்னும் வரதட்சணை கேட்டு நான் என்ன வச்சுக்க போறேன்னா வயசான காலத்தை நான் வச்சுக்கணும் என்ன பண்ண போறேன்? அவங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு இஷ்டம் தான். இப்போ நானும் ஒரு டோரி கேட்டு வாங்கிட்டு நாளைக்கு நான் போயிட்டேன்னா நான் உங்க அம்மா இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க அப்படி பண்ணாங்க அதெல்லாம் வேண்டாம். எனக்கு கொடுக்குறதோ வேண்டாம், நான் வாங்குறதோ வேண்டாம். அப்படி கொடுக்கணும்னா எங்க பசங்களுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அவனை கட்டிக்கு போறவங்க என்ன கேட்கறாங்க ஏது கேட்கறாங்க தான் இப்போ டென்ஷனை தவிர வேற மற்றது எதுவுமே டென்ஷன் இல்லை. என்னோட விஷயம் உனக்கு டென்ஷன் இல்ல, கரெக்டா? என்னோட விஷயம் கிளியர். என்னோட விஷயம் எனக்கு கிளியர் தான். நான் நீ கட்டிங் போற பொண்ணுகிட்ட நான் ஒரு ரூபாய் கூட கேட்க மாட்டேன். எங்க போட்டுன்னு வந்துச்சுன்னா சரி, இல்ல உமா கோல்டு போட்டுன்னு வந்துச்சுன்னா சரி. அதுக்கு அவங்க லைஃப் அவங்க இது ஏன்னா போட்டுனாலும் ஓகே தான். அதெல்லாம் கேட்க மாட்டேன். அத்தையா போட்டுன்னு வந்து இதுவையா போட்டுன்னு வரலாம் நான் கேட்க மாட்டேன். காத்துக்கு நாங்க கூட இருக்க மாட்டேன். உங்க லைஃப் நீங்க பாத்துக்க வேண்டியதுதான். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடத்தணும். அவ்வளவுதான் தவிர நான் எதுவுமே ஒரு ரூபாய் கூட கேட்க மாட்டேன். நீ கோயில கல்யாணம் பண்ணி வந்தாலும் ஓகே தான், எப்படி பண்ணாலும் ஓகே தான். கொடுத்தாலும் ஓகே, கொடுக்க கட்டிக்கும் ஓகே, கல்யாணம் எங்க பண்ணாலும் ஓகே தான். அதெல்லாம் என் டென்ஷன் இல்லை. சோ உனக்கு நீ வந்துட்டு வரதட்சணைக்கு அகைன்ஸ்ட் இல்ல? உனக்கு வரதட்சணை பிடிக்காது? நான் வரதட்சணை எல்லாம் வாங்குறது இல்லை. ஓகே, இப்ப நான் வாங்கி நான் என்ன பண்ணிட்டோம்? அதெல்லாம் எங்களுக்கு தேவை. எங்கன்னா கல்யாணம் பண்ணி மட்டும் ஓகே தான். இப்ப என்ன பத்தி இந்த விஷயம் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, பிடிக்காது அப்படின்னா என்னது? அதெல்லாம் எப்படி சொல்லுங்க? ஒரு விஷயம் சொல்லுமா, ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயம். எங்க 3 பசங்க எனக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவங்க அப்பா சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறாங்க தவிர அதுக்கு மீறி எதுவுமே நடந்தது இல்லை. அதுக்கு அது விட்டு அதுக்கு குண்டை புரியல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். யாரா நீயே புரிஞ்சுக்கணும், இது செஞ்சா தப்பு, இது செய்யப்பட்டு தப்பு, அதுல இருந்து புரிஞ்சு நடந்துக்கணும். அதுல இருந்து அது சேர்ந்து நானும் உன்கிட்ட தப்புடா இது செய்யாதேன்னு சொல்லவே மாட்டேன். அப்பா நான் உன்கிட்ட இது தப்புன்னு நான் சொல்லேன்னு வச்சுக்கோ, நீ வீடு விட்டு ஓடிட்டு பொண்ணுங்கள நீ ஓடவே மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியும், இப்போதைக்கு எனக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உனக்கு தெரியும்ல? ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, கெட்டவங்களா இருக்கிறாங்க. இல்ல எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியும்ல? எனக்கு கிடைச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நல்லவங்களா தாக்குறாங்க. ஆமா, நீ வெளியே போயிட்டு வேற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பிடிச்சானா அது எனக்கு தெரியாத விஷயம். அதெல்லாம் நான் பாக்குறது. எங்க வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லவங்க தாக்குறாங்க, நல்லவங்களா தான் பழுகுறாங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீ யாருன்னு உனக்கு தெரியும் கரெக்டா? ஆமா, ஓகேவா? இப்போ அப்படி இருக்கும்போது என்னோட ஸ்ட்ரென்த்துமே இதுதான், என்னோட வீக்னஸுமே இதுதான் அப்படின்னா என்னது? உன்னோட வீக்னஸும் அது அந்த ஒரு விஷயம் தான், ஆனா அதுவே தான் என்னோட ஸ்ட்ரென்த்துமே அப்படின்னா என்னது? எனக்கு வீக்னஸ் எதுவுமே இல்லை. நான் இருக்கிற மட்டும் கை கால் நல்லா இருந்து இருக்கிற மட்டும் நல்லா
நல்ல மாதிரியே இருக்கணும்னு ஒரு ஆசை, ஸ்ட்ரென்த் இருக்கு. எனக்கு வீக்னஸ்ன்றது எதுவுமே இல்லை. எனக்கு வீக்னஸ்ன்றது எங்க வீட்டுக்கார் போயிட்டாருன்னு ஒரு வீக்னஸை தவிர மற்றது எதுவுமே இல்லை. நான் ஸ்ட்ரென்த்துன்றது நான் நல்லா கை கால் நல்லா இருக்க முடியும். உங்களுக்கெல்லாம் லைஃப் செட்டில் ஆகிற மட்டும் நல்லா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை இருக்கு. ஓகே, சரி. இப்போ உன்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நம்ம தான், பசங்க தான் அப்படின்னு சொல்றியா? ஆமா. ஆக்சுவலி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஊர்ல தொட்பலாப்பூர் வந்துட்டு எங்க ஊரு டேடியோட நேட்டிவ். ஸோ அங்க வந்துட்டு என்னோட கசின் தங்கச்சியோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பாத். ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் என்னன்னா, மெயின் கொஸ்டின் ஆக்சுவலி என்ன வந்துட்டு எங்கேயும் ஒரு லாங் டிஸ்டன்ஸா எங்கேயும் அமிச்சதே இல்லை. ஒரு பிரிட்டி லாங் டிராவல் அப்படின்ற மாதிரி நான் போனதே இல்லை. மம்மியே இல்லை டேடியை வந்துட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஒரு மேக்சிமம்னாலும் ஒரு 1 வீக் நான் தாண்டி எங்கேயும் போனதே இல்லை பிரிஞ்சு. ஆனா போன வருஷம் வந்துட்டு நான் சேலமுக்கு 8 மாசம் நான் போனேன். ஒர்க் ரிலேட்டடா என்னை டிரான்ஸ்பர் பண்ணதுனால நான் அங்க போனேன். அந்த 8 மாசம் உனக்கு எப்படிமா இருந்துச்சு? ரொம்ப பெஜாரா தான் இருந்துச்சு. 8 மாசம் நீ அங்க என்ன பண்ற, ஏது பண்ற, என்ன சாப்பிடுற, எப்படி படுற, என்ன வேலை செய்யற, பெஜாரா தான் இருந்துச்சு 8 மாசம். ஐயோ நம்ம பையன் நம்ம கண்ணு முன்னாலேயே வேலை செஞ்சிருந்தாலே போதுமா போதும் அப்படின்னு தான் நினைச்சதை தவிர ஐயோ என்ன பண்றதுப்பா, வந்துட்டா போதும் தான் கடவுளை வேண்டி. திரும்பி ரீட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டா. ஆமா, 8 மாசம் ஊரை விட்டு ஊர் போய் என்ன சாப்பிடறானோ, எப்படி படுப்பானோ, என்ன வேலை செய்யறனோ தெரியல. துணியெல்லாம் அவனே கசிக்கிறான், வீட்டு வெளியே செஞ்சுக்கிறான். அதுதான் டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. வந்துட்டா போதும் பெங்களூருக்கு அப்படின்னு தான் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்குமே அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி போனதில்ல. நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கணும், அப்புறம் நானே துணி துவைக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஓகே பரவாயில்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. வீடு பார்த்துக்கிட்டேன். அப்புறம் நானே எல்லாமே அங்க இருக்கிற வேலைலாம் நானே கொஞ்சம் அப்படி இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் நான் எவ்ரி வீக் வந்துட்டு இருந்தேனேம்மா. சாட்டர்டே சண்டே வந்துட்டு இருந்தேன் தானே. எவ்ரி வீக் வந்துட்டு நீ போற. ஆனா எவ்வளவு கஷ்டம். பஸ் ஏறி டிராவல்ஸ் 6 ஹவர் டிராவல்ஸ் பண்ணோம். வீட்டோட இருந்து அந்த 6 ஹவர் ரெஸ்ட் எடுத்துருப்போம்ல. இந்த மாதிரி நான் இஃப் சப்போஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நான் மறுபடியும் ஒரு வேலை விஷயமா வெளியே போகணும், ஆனா இந்த வாட்டி இங்க இல்லாம வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னா என்னமா பண்ணுவேன்? ஃபேமிலியோட போ. ஆமா, ஒரு கல்யாணம்னு பண்ணிக்கு இன்னும் கொஞ்சாவது இட்டுன்னு போ, பிள்ளைங்களை இட்டுன்னு போ. அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே பார்க்கட்டும், வெளிநாடு பார்க்கட்டும். அப்படி போனீங்கன்னா எனக்கு ஜாலி தான். ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொஞ்சாதி வீட்டுக்குன்னு ஊர் நாட்டெல்லாம் சுத்தினா அது ஒரு ஜாலியா இருக்கும். உங்களுக்கும் லைஃப் செட்டில் ஆகும். ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நீ ஒண்டியா போனான்னு வச்சுக்கோ, அதெல்லாம் ஆவாத வேலை. நான் வேண்டவே வேண்டாம். ஃபேமிலியோட போறியா போனா ஜாலியா சுத்து. நான் அதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்க மாட்டேன். ஃபேமிலியோட போறியா இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். அதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்றேன். ஒண்டியெல்லாம் போறதுக்கு நான் விட மாட்டேன். ஒண்டியா போறதுக்கு விட மாட்டேன். ஒண்டியெல்லாம் போறதுக்கு விட மாட்டேன். ஃபேமிலியோட போறியா? ஓகே. ஸோ நன்றிகள் பல. உங்களோட இன்சைட்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணீங்க வீடியோவில். ஐ திங்க் எண்ட் ஆஃப் தி வீடியோ கடைசியா என்னமா சொல்ல விரும்புற? உங்க லைஃப் நீங்க செட்டில் ஆயிட்டு நல்ல மதியம் இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு நல்ல
ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபோ லைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாமே தட்டி விட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் ஒன், நாங்க என்ன சொல்றதுன்னா, நாங்க நல்லா இருந்தது, நீங்களும் நல்லா இருக்கணும். எங்க கஷ்டத்தை நாங்க உங்ககிட்ட சொல்லிடுவோம், உங்க கஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி உங்க மைண்ட் ஃப்ரீயா பண்ணிக்கோங்க. ஓகே, டென்ஷன் ஆயிட்டு நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட என்ன இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். நீங்களும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் டென்ஷன் பண்றதுக்குலாம் போகாதீங்க. நீங்க ஃப்ரீயா மைண்ட் வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் ஃப்ரீயா விடுங்க, அவங்களும் லைஃப் செட்டில் ஆகட்டும். அதான் நான் சொல்றேன். ஓகே, இன்னும் என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் போடுறேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, see you, bye bye சொல்லுங்க. bye bye. bye. See you next time.